ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க பர்த்டே ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. உங்களுக்காக இன்றைக்கி அந்த லேயர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன், இது தமிழ் ஃபாண்ட் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும். நான் இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நான் டேரெக்டாக மீடியா ஃபைல் லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி மீடியா ஃபைல் லிங்க் யூஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ 16:9 தான் செலக்ட் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் நீங்கள் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் பிளாக் கலர் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் ஆட் பண்ணுங்கள். லேயர் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜை லேயர் கிளிக் பண்ணி மேலே மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பேக்ரவுண்டில் அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அந்த பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இங்கிட்ட வச்சுக்கலாம். நீங்கள் யாருக்கு பர்த்டே ஸ்டேட்டஸ் டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்களோட இமேஜ் வச்சுருங்க. தென் இமேஜ் அப்படியே 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆடியோ செலக்ட் பண்ணணும். ஆடியோ நீங்கள் பர்த்டே சாங் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோல்டரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் செலக்ட் பண்ணி இப்போ ப்ளே பண்ணுறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் யாருக்கு ஸ்டேட்டஸ் டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்க நேம் இதில் ஆட் பண்ணால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய் இப்போது உங்களுக்கு தேவையான நேம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக நான் தமிழை ஆட் பண்ணுறேன், தமிழில் நேம் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைன்மாஸ்டர் ப்ரோஸனில் டிஃபால்ட்டாக நான் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னா பார்க்குறோம். இப்போ நம்ம தமிழ் நேம் எழுதிட்டோம். இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா மாதவன். நான் இப்போ தமிழில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லோ வச்சுக்கிறேன். இல்லைன்னா எல்லோ வேணால் நான் ரெட் வச்சுக்கிறேன். ரெட் வச்சுட்டு ஷேடை ஆஃப் பண்ணிடுறேன். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சுக்கிறேன். அவுட்லைன் எனக்கு பிளாக் ஒத்துல நான் ரெட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டபுள் ஏ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தான் காட்டும், கீழே லெட்டின் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜங்ஷன். இந்த மாதிரி நிறையா இது பூராமே தமிழ் ஃபாண்ட்டு தான். நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் யாருக்கு பர்த்டே ஸ்டேட்டஸ் டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்க நேம் போட்டுக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் தமிழ் வெர்ஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சும்மா தான் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இது எப்படி எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். தென் இதை எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. எக்ஸ்போர்ட் எனிவேர் கொடுத்துங்க. நான் மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே நான் சேவ் ஆன ஃபைலு. பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வச்சுங்க. ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 30 FPS வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தென் இதுக்கு அப்புறம் என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ தென் இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இதிலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், சோசியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.